ஸ்தோத்திரம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமனி எங்கும் பாய்கின்றதே. வல்லமையால் சுகமானோம், வார்த்தையால் சுகமானோம், தழும்புகளால் சுகமானோம், உங்க தயவினால் சுகமானோம். சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமையின் நதியாய் பரவி பாயுதே. ஆமீன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்பா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம்ப்பா. நான் 2025 ஜூலை மாதம் இந்த கூடுகைக்கு நான் சேர்ந்தேன். கலைவாணி சிஸ்டர் மூலமாக சேர்ந்தேன். கலைவாணி சிஸ்டருக்கு கர்த்தருடைய நாமம். ஸ்தோத்திரம்ப்பா. இந்த கூடைக்கு நான் அநேக அற்புதங்களை நான் பெற்றிருக்கிறேன். நான் பெற்றதை விட இந்த கூடைக்கு என் மூலமாக வந்தவங்க அதை விட அநேக அற்புதங்களை பெற்றிருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு பொண்ணுக்கு 6 வருஷம் குழந்தை இல்லை. இந்த கூடைக்கு ஒரு நாள் தான் நாங்கள் சொல்லி நான் ஜெபம் பண்ணணும். 6 வருஷம் குழந்தை இல்லாத பிள்ளைக்கு ஆண்டு கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. இன்னொரு பொண்ணுக்கும் கற்பத்தின் கனியை கொடுத்தாரு. ஒரு பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணாமல் இருந்து அதுக்கு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அதே மாதத்துலேயே அந்த பிள்ளை அட்டன் பண்ணி அப்படி நிறைய அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சாரு. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி திங்கக்கிழமை என் மகளுக்கு சரியான காய்ச்சல் இருந்துச்சு. அப்போ நான் சனிக்கிழமை நைட்டு நான் ஒரு 7 மணி போல் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகும்போது 103 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. ஊசி போட்டு வந்தோம். அந்த காய்ச்சல் நிற்கல. மறுபடியும் செவ்வாய்க்கிழமையும் நாங்கள் கூட்டிகிட்டு போனோம். செவ்வாய்க்கிழமை போகும்போது அதே 103 டிகிரி காய்ச்சல் இருந்துச்சு. அப்போ டாக்டர் சொன்னாங்க, இது காய்ச்சல் அதிகமாக இருக்குமா, நீங்கள் நாளைக்கு கூட்டிகிட்டு வாங்க, நாளைக்கு ரத்த டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ நேற்று நைட்டு நான் அப்பாவுக்கு ஒரு மெசேஜ் போட்டு விட்டேன். நைட்டு செவ்வாய்க்கிழமை நைட்டு நான் போட்டு விட்டேன். அப்போ என் பொண்ணுக்கு ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, ப்ரேயர் பண்ணுங்கன்னு போட்டு விட்டுருந்தேன். அவங்க அதோட நேற்று காலையில் ஆராதனையும் போல் ஜெபிச்சாங்க. ஜெபிக்கும்போது நான் எண்ணெயும் தண்ணியும் எடுத்து வச்சுருந்து என் மகளுக்கு அந்த தண்ணி நான் கொடுத்தேன். ஏசிவின ரத்தம்னு சொல்லிட்டு வீடு பூரா தெளிக்க சொன்னாங்க. நான் வீடு பூரா தெளிச்சுட்டு அந்த எண்ணெயை என் மகள் கால் 2 உள்ளாங்கல்லாம் எரியுதுமா அப்படின்னு சொல்லிச்சு. நான் 2 காலையும் அந்த எண்ணெய் பூரா நான் பூசி விட்டேன். ஏசிவின் ரத்தம் செய்யன்னு சொல்லிட்டு நான் காலெல்லாம் பூசி விட்டேன். ஆனால் அந்த ப்ரேயர் முடிஞ்சோடனே காலையில் அந்த காய்ச்சல் பயங்கர சூடாக இருந்துச்சு. நைட்டு அந்த காலையில் அந்த காய்ச்சல் எதுவுமே இல்லை. காய்ச்சல் அப்படியே இல்லாமல் உடம்புல அப்படியே குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் காலையிலேருந்து அந்த பிள்ளை